ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பிளான்ட் யாருக்கு வீட்டிலலாம் இருக்குது. ஆக்சுவலாக இதை நான் சின்ன வயசுலேயே அதிகமாக பார்த்துருக்கேன். இந்த பிளான்ட் எங்கள் வீட்லேயே முன்னாடி நின்றுச்சு. ஆனால் இப்போ எங்கேயுமே நான் இது பார்த்ததே கிடையாது. இது நான் ஒரு எங்கேயோ எனக்கு ஒருத்தங்க மூலமாக இந்த செடி எனக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக இது நல்ல அழகாக இருக்கும். ரெட் கலரில் சூப்பராக பூக்கும். சின்ன சின்ன பூ அழகாக பூத்துருக்கும். அதோட இலையும் அழகாக இருக்கும். நம்ம என்ன டிசைனில் வேணால் அதை படத்தி விட்டாலும் அழகாக அதுக்கேற்ற மாதிரியே அது இதாக செட் ஆகிடும். எங்கள் வீட்டில் இப்போ தான் அது பூ பூக்கவே ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பேர் சைப்ரஸ் வெயின், ஏதோ ஒரு நேம் எனக்கு கிளியராக தெரில. ஆனால் இது சூப்பராக இருக்கும். 2 கலர் கிடச்சி 2 கலர் போட்டிருக்கேன். அது இப்போ தான் ஒன்று அழகாக திழுத்து வந்ததுக்கப்புறம் ஒன்று லேட்டாக தான் ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் ஒரு வித திழுத்து வெளியில் வந்துச்சு. இப்போ படர விட்டுருக்கேன். பூத்ததுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. இது 10 மணி பூ எல்லா வீட்லேயுமே இருக்கிறது. 10 மணியான கரெக்டாக பூத்துரும். இந்த மாதிரி பிளான்ட் யாருக்கையா வீட்டில் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக வாங்கி நட்டுருக்கேன். ஏன்னா வேலை கம்மியான பூ நல்லா பூத்துட்டே இருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பூ தான் நல்லா பூக்கும். நம்ம எவ்வளோ தான் விலை கொடுத்து காஸ்ட்லியாக வாங்கிச்சு நட்டாலும் இந்த மாதிரி செடிங்க மட்டும்தான் டெய்லி பூத்துட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி செடி யாருக்காச்சும் வீட்லலாம் கிடச்சின்னா கன்ஃபார்மாக வாங்கி நட்டுருங்க. இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க சின்ன ரெட் கலர் பூ. எவ்வளோ தான் காசு கொடுத்து வாங்கி நட்டாலும் ரோஜா பூ நம்ம வீட்டில் வளர்கிற இந்த ரோஜா தான் எப்போவுமே பூத்துட்டே இருக்கும். இது ஒரு வித்தியாசமான பிளான்ட். எங்கள் வீட்டில் 3 கலர் இருக்குது. ஆனால் இப்போ எல்லோ கலர் காட்டினால அதே மாதிரி தான் இது நல்லா அழகாக பூக்க ஆரம்பிச்சிடும். இப்போ தான் திழுத்து லைட்டாக பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஒரு பிளான்ட்டாக வீட்டில் நட்டுட்ருக்கோம். இப்போ தான் வித்து போட்டு திழுத்துட்ருக்கு. ஃபைனலாக எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.